வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் உள்ள ஃபோர்த் யூனிட்டில் த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸுங்கிற யூனிட்டில் 6th ரோமன் லெட்டர் பார்ப்போம். இது உங்கள் புக்கில் 66 பேஜில் இருக்குது. 6th ரோமன் லெட்டரில் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லின்னு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7th ரோமன் லெட்டரில் ஆன்சர் ப்ரீஃப்லின்னு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஒரு 3 கொஸ்டினும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6th ரோமனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபஸ்ட் கொஸ்டின் கிளாஸிஃபை த பிளான்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்னால் வாழும் இடத்தை பொறுத்து தாவரங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டு வருகின்றன பகைப்பாட்டியலை கூறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹேபிடேட்டில் வாழ்விடத்தில் 2 டைப் இருக்குது. டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக். தரைவாழிடம், தண்ணீர் வாழிடம். இல்லை நிலவாழ் தாவரம், நீர்வாழ் தாவரம் அப்படிங்கலாம். இந்த நிலவாழ் தாவரத்தில் 3 டைப் இருக்குது. டெசர்ட்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், மவுண்டைன்ஸ். பாலைவனம், புல்வெளிகள், மலைகள். அக்வாட்டிக் டைப்பில் 2 டைப்ஸ் இருக்குது. மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது கடல் நீர் வாழ் தாவரங்கள், மற்ற நீர்வாழ் தாவரங்கள். கடல் நீர் வாழ் உப்பு நீர் தாவரங்கள், நன்னீர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். மென்ஷன் ஃபியூ டெசர்ட் பிளான்ட்ஸ். டெசர்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா பாலைவன தாவரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. கேக்டஸ், ஆலோ, அகேவ், பைரோஃபிலம். டிஃபைன் த டேர்ம் ஹேபிடேட். ஹேபிடேட்னால் என்ன அப்படிங்கிறத டேர்மை டிஃபைன் பண்ணு, டெஃபனேஷன் கொடு. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட்ஸ் எ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஒரு வாழுகிற உயிர்களுக்கும் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு இடம் தேவைப்படுகிறது. சச் எ டுவெல்லிங் பிளேஸ். இதே மாதிரி வாழுகிற இடத்தை தான் என்ன சொல்கிறோம், இஸ் கால்டு ஹேபிடேட். வாழ்மிடத்தை தான் ஹேபிடேட் என்று சொல்கிறோம். 4th கொஸ்டின் ரிலேட் த டேர்ம்ஸ் லீவ்ஸ் அண்ட் போட்டோசிந்தசிஸ். இந்த லீவ்ஸுங்கிற டேர்மையும் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற அதாவது ஒளிச்சேர்க்கைங்கிற டேர்மையும் ரிலேட் பண்ணி எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் தான் ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமான பார்ட்டு, தாவரத்தோட ஆர்கன். அப்போ தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுறது இலைகளில் தான் நடைபெறுகிறது. அதை நம்ம எழுதுகிறோம். லீவ்ஸ் ஆர் க்ரீன் கலர், தே ஹேவ் குளோரோபில் அண்ட் போட்டோசிந்தசிஸ். அதாவது லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதில் தான் குளோரோஃபில் இருக்கும். அந்த இடத்துல தான் லீவ்ஸில் தான் போட்டோசிந்தசிஸும் நடக்கும், ஒளிச்சேர்க்கையும் நடக்கும். அடுத்து 7th ரோமன் லெட்டர் ஆன்சர் ப்ரீஃப்லி. ஒய் டு வி கால் ஜாஸ்மின் பிளான்ட் எ ட்வினர். அதாவது ஜாஸ்மின் பிளான்ட் மல்லிகை கொடியை ஏன் நம்ம பின்னு கொடிகள் அப்படின்னு சொல்கிறோம். மல்லிகை கொடி அப்படிங்கிறது வீக் பிளான்ட், அதாவது அதோட தண்டு வந்து வீக்காக இருக்கும், அதோட நேராக நிற்க முடியாது. அப்போ இன்னொரு தாவரத்தில் அது படர்ந்து தான் ஏறி படர்ந்து வாழும். அதனால் அதுக்கு பேர் தான் ட்வைனர் அப்படின்னு வச்சுருக்காங்க. வீக் பிளான்ட் கேன் நாட் ஸ்டாண்ட் இட்ஸ் ஓன். அதால் தனியாக நிற்க முடியாது. மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட். ஏதாவது ஒரு தாவரத்து மேலே ஏறி தான் அதால் வாழ முடியும். அதனால் அதை ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2nd கொஸ்டின் கம்பேர் த டேப் ரூட் அண்ட் ஃபிப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட்னா ஆணிவேர், ஃபிப்ரஸ் ரூட்னா சல்லிவேர். ஆணிவேருக்கும் சல்லிவேரையும் கம்பேர் பண்ணி எழுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது டேபிள் காலமில் டிஃப்ரென்ஸ் எழுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆணிவேர் அப்படின்னா டேப் ரூட்ஸ் தீஸ் ரூட்ஸ் பெனிட்ரேட் டீப் இன்டு த சாயில். மண்ணில் வந்து ஆழமாக ஊனி கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஃபிப்ரஸ் ரூட் அப்படிங்கிறது ஷேலோ, அதாவது மேம்போக்காக இருக்கும், ஆழமாக இருக்காது, மேலாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டீப்பாகவும் என்ன போகாது, மண்ணுக்குள்ளே போகாமல் லேசாக தான் இருக்கும். அதை நம்ம எடுத்தோம்னா அந்த புல் அந்த மாதிரி உள்ள செடிகளை நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம், பறிச்சிடலாம். அப்படி உள்ளதெல்லாம் ஃபிப்ரஸ் ரூட் சல்லிவேர் தொகுப்பின உடையது அப்படின்னு சொல்லலாம். புல், நெல் இந்த மாதிரி செடிகள். அடுத்து டேப் ரூட்டில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தே ஹேவ் எ லாங் மெயின் ரூட். ஒரு வேர் வந்து லாங்காக நீளமாக முக்கியமான வேராக இருக்கும். இங்கே வந்து தே டூ நாட் கண்டெயின் எனி மெயின் ரூட். மெயின் ரூட்டுன்னு கிடையாது, அது எல்லா ரூட்டுமே சின்ன சின்ன ரூட்டு தான், பேரலாக ஒரே நீளத்தில் இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும், அதாவது ஃபைபர் மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே ஃபிப்ரஸ் ரூட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து 3rd கொஸ்டின் பார்ப்போம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். வாழிடத்துக்கும் நீர்வாழிடத்திற்கும், அதாவது நீர்வாழிடத்துக்கும் நிலவாழிடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்தை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அனிமல் அண்ட் பிளான்ட் லிவிங் இன் த லேண்ட். தாவரமோ மிருகமோ தரையில் வாழுறது
தரைவாழ் இனம் அப்படின்னு சொல்கிறோம். வென் அனிமல் ஆஃப் பிளான்ட் லிவிங் அண்டர் த வாட்டர், ஒரு அனிமலோ ஒரு தாவரமோ மிருகமோ விலங்கோ நீரின் அடியில் வாழும் பொழுது அதை நம்ம அக்வாட்டிக் ஹேபிடேட், அதோட வாழிடம் நீர்வாழிடம்னு சொல்லுவோம். அப்புறம் ரூட்ஸ் ஆர் டீப் சீட்டட் இன்சைட் சாயில், மண்ணில் வந்து அதோட ரூட் வந்து நல்லா வேர் பிடிச்சி இருக்கணுங்க, நிலையாக நிற்கிறதுக்காக வேண்டி நல்லா ஆழமாக புதையுண்டு இருக்கும் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில், தரைவாழிடத்தில். தே ஹேவ் டெவலப்ஸ் வாஸ்குலர் அண்ட் ரூட் சிஸ்டம். வாஸ்குலர் அப்படின்னா காற்று புகுற மாதிரி, அதாவது மிதக்கிற மாதிரி உள்ள வேர்கள் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட் உள்ள பிளான்ட்ஸில் இருக்கும். அப்போ தான் தண்ணியில் மிதந்துருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதான் அந்த கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.